ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 5ல் உள்ள போம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அ ஃபாதர் டு ஹிஸ் சன். ஸோ இந்த போமை எழுதுனது யாருன்னா கால் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். இவங்க தான் இந்த போமை எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆத்தரோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே சாண்ட்பர்க் போயட்ரினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டோரை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது ஒரு டியூரேஷன் கிடைக்குதா, அந்த மூமெண்ட்டை ஆடியன்ஸாக உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது என்ன நடக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் இங்கே போயட்ரி, அதுதான் கவிதைன்ட்டு சாண்ட்பர்க் சொல்கிறாங்க. இவங்க ஸ்வீடிஷ் பூர்வீக கொண்ட ஒரு பெற்றோருக்கு இலினாய்ஸ் கேல்ஸ்பர்க் என்ற ஒரு இடத்துல சாண்ட்பர்க் பிறந்திருக்காங்க. இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜான்வரி 6, 1878 பிறந்திருக்காங்க. எப்போ இறந்திருக்காங்க அப்படின்னா ஜூலை 22, 1967 இவங்க இறந்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் போயட், ரைட்டர் அண்ட் எடிட்டரும் கூட. சாண்ட்பர்க் 3 புலிட்சர் விருதுகளும் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 எதுக்காக அப்படின்னா அவங்களோட பொயட்ரிக்காகவும், 1 ஆப்ரகாம் லிங்கனோட பயோகிராஃபியை எழுதுனதுக்காகவும் அவங்க வாங்கியிருக்காங்க. சாண்ட்பர்க்கோட காலத்தில் சமகால இலக்கியத்தின் முக்கிய நபராக அவரை கருதப்படுது. பிகாஸ் அவர் நிறைய போமோட வால்யூம்ஸ் ஆஃப் கலெக்ஷனை அவர் வெளியிட்டிருக்காரு. 1916 சிக்காகோ போம்ஸ், 1918 கார்ன் ஹஸ்கர்ஸ் அண்ட் ஸ்மோக் அண்ட் ஸ்டீல் 1920 இவர் வெளியிட்டிருக்காரு. அவர் காலத்தில் இவர் எந்த போயட்டு கூடயும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இவர் ரொம்ப கிரேட் போயட்டாக இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவரோட அனுபவத்தின் ஆழமானது அமெரிக்கனோட லைஃப் ஸ்டைல் நிறைய ஸ்டாண்ட்ஸோட தொடர்புடையதான் இருந்திருக்கு. ஸோ சாண்ட்பர்க்கோட இறப்பின் காலத்தில் பிரசிடென்ட் லிண்டன் பி ஜான்சன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாண்ட்பர்க் அமெரிக்காவின் குரலை விட ரொம்ப பிரபலமானவர், அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பொயட்டை விட இவர் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவரை ஹி வாஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவர் அமெரிக்காவாகவே இவர் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி இவரை பெருமைப்படுத்தியிருப்பார். ஸோ நம்ம இப்போ போமுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ நம்ம போமோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நம்ம பார்ப்போம். இந்த போம் எதை பற்றி அப்படின்னா, ஒரு அப்பா அவங்க பையன் அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு செட் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்வைஸ் இந்த பையனோட வாழ்நாள் முழுக்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் அந்த பையன் வளரும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது பிறரோட உதவியின்றி இந்த உலகத்தில் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அவனால் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டான்ஸா பார்ப்போம். A father sees his son nearing manhood. What shall he tell that son? Life is hard, be still, be a rock, and this might stand him for the storms and serve him for humdrum monotony. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அவங்க பையன் பெருசாக வளர்றது, அதாவது அடல்ட்ஹுட் ஸ்டேஜுக்கு வரும்போது இப்போ நான் என் பையனுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்க அப்பா இந்த மாதிரி வளர்ந்தா என் பையன் நல்லா இருப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லைஃப்னா என்னென்னா ஹார்டாக தான் இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை இருக்கும் போது நீ எப்படி இருக்கணும்னா ஒரு ஸ்டீலை போலவும் ஒரு ராக்கை போலவும் நீ இருந்தானா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்ப. ஸோ நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ புயல் காற்று வீசினாலும் இது உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரே ஸ்மூத்தாக போகிறது கிடையாது, அப்படி தானே. ஸோ நம்மளுக்கும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ், அப்ஸ்ட்ரக்கிள்ஸ், நிறைய கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஸோ அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ராக் மாதிரி இருந்தால், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரொட்டீன் லைஃப்பில் இது எப்போவுமே நடக்கிறது சகஜம்தான். ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம்.
and guide him among sudden betrayals and tighten him for slack moments. Life is a soft loom. Be gentle, go easy, and this too might serve him. Brutes have been gentled where lashes failed. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொன்னாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு யார் எந்த துரோகம் பண்ணாலும் அதிலிருந்து நம்மளுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ, நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுறாங்களோ நம்மளுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ரோப் வந்து எப்படி ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு பொருளை கெட்டுறதுக்கு அது டைட்டாக வந்து உதவி பண்ணுதா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராங்னஸும் நம்மளுக்கு த்ரூ அவுட் லைஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, நம்மளுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணாலோ இல்லை நம்மளை வந்து ஏமாத்திட்டாலோ நம்மளுக்கு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மனம் தளர்ந்து போகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப்னா ஒரு ஃபர்டைல் சாயில் மாதிரி தான். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து அதை தான் வந்து அறுவடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஜென்டலாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த லைனில் வந்து Brutus have been gentled where lashes failed. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்கன்னு வைங்க, சரியா, அவங்கக்கிட்ட நம்ம போய் அவங்கள அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ பண்ணால் என்ன ஆகும்னா அந்த சிச்சுவேஷன் இன்னுமே வேர்ஸாக தான் ஆகும். சரியா, ரொம்ப இன்னும் வந்து எப்படின்னா அந்த சிச்சுவேஷன் வந்து பயங்கரமாக ஆகிக்கிட்டே தான் போகும். அவங்கள வந்து நார்மலாக ஆக்கவே முடியாது. இதே வந்து அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம பொலைட்டாக அமைதியாக ஜென்டலாக நம்ம பேசினோன்னா அவங்களுமே வந்து சாந்தமாயிடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ரொம்ப ஜென்டலாக இருக்கணும் அப்படின்றத தான் வந்து இங்கே இந்த ஸ்டான்ஸால வந்து சொல்கிறாங்க. நம்ம இப்போ அடுத்த ஸ்டான்ஸா பார்ப்போம். தி growth of frail flower in a bathtub has sometimes shattered and split a rock. A tough will count. So does desire. So does a rich soft wanting. Without rich wanting nothing arrives. ஸோ இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பறவைகள்லாம் வந்து தானியம் அந்த இதெல்லாம் சாப்பிடுதில்ல, சாப்பிட்டு பறந்து போகும்போது இந்த பாறைகள் இடுக்கெல்லாம் வந்து அதை போட்டுட்டு போயிடும். ஸோ அந்த போகும்போது என்னன்னா நாளடைவில் அந்த தானியம் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். செடியாக வளர்ந்து பூவாக வரும்போது அது என்ன பண்ணுன்னா அந்த பாறையவே ரெண்டாக பிளக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் மற்றவங்க கிட்ட வந்து பேசும்போது ஜென்டலாக அன்பாக வந்து நம்ம இருக்கணும். ஸோ ஒரு சின்ன ஃப்ளாரே, அந்த சாஃப்டான ஃப்ளாரே இவ்வளோ ஜென்டலாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதே மாதிரியே நம்மளும் வந்து இருக்கணும், மற்றவங்க கிட்ட ரொம்ப ஜென்டலாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கணும். ஸோ அந்த ஆசை இருந்தால் தான் நம்மளால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு காசு இருக்கணும். காசு இல்லைன்னா நம்மளால் எதுவுமே வந்து வாங்க முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. ஸோ காசு நம்மளுக்கு தேவை. ஸோ நம்மளுக்கு காசு இருக்கணும், நம்ம வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்டான்ஸால வந்து சொல்கிறாங்க. Fourth stanza பார்ப்போம். Tell him, too much money has killed men and left them dead years before burial. The quest of lucre behind a few easy needs has twisted good enough men sometimes into dry the watered worms. ஸோ இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவங்க பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக மணி இருந்தால் அது ஒரு மனுஷனையே வந்து கொன்றும். அது எப்படின்னா நம்ம வந்து நிஜமாக சாகிறதுக்கு முன்னாடியே வாழும் போதே ஒரு நடப்பினமாக தான் நம்ம வந்து வாழுவோம். ஸோ வந்து நிறைய மணி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்றாங்க. போன ஸ்டான்ஸில் என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு மணி வந்து காசு வந்து தேவை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் இந்த ஸ்டான்ஸால் வந்து
டூ மச் மணி, அதாவது அளவுக்கு மீறின காசு வந்து ஒரு மனுஷனே வந்து கொன்றும், நடப்பினமாக தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண தேடலில் நிறைய இந்த நல்ல மனுஷங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா பேராசையினால் அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா, அவங்கள எல்லாரும் எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக, அதாவது அருவருப்பான ஒருத்தவங்களா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த புழு பூச்சிலாம் நம்ம எப்படி ஒரு அருவருப்பாக பார்ப்போம், அந்த மாதிரி அந்த நல்ல மனுஷங்களெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து அவங்க பையனை வந்து வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பணத்துக்காக ரொம்ப பேராசைலாம் படக்கூடாது, நம்மளுக்கு பணம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் மட்டும் போதும், பேராசைப்பட்டால் நம்ம வந்து ஒரு நடப்பினமாக தான் இருக்கணும், நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ். Tell him time as a stuff can be wasted. Tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool, yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. ஸோ இந்த ஸ்டான்ஸால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பையன்கிட்ட டைம் வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்ல விதத்தில் வந்து செலவு பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டைமை வந்து செலவு பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து முட்டாளாக இருக்கிறது, அதாவது சம்டைம்ஸ் நீ வந்து ஃபூலாக இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது, அதை பற்றி நீ வந்து ஒரு மாதிரி வெக்கப்படவும் நீ தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து அதை வந்து கற்றுக்க முடியும். நம்ம ஒரு புதுசாக ஒரு திங்ஸை வந்து அதை நம்ம வந்து கற்றுக்க முடியும், கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம எப்பயாச்சும் ஃபூலாக இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ அதே நேரத்தில் வந்து நீ பண்ண தப்பையே நீ திருப்பி பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஃபூலாக ஆகலாம், ஸோ ஃபூலாகி அதை நீ மிஸ்டேக்ஸை வந்து திருத்திக்கலாம். ஸோ ஆனால் நீ வந்து அதே மிஸ்டேக்ஸை வந்து நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸால் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 6th and 7th ஸ்டான்ஸாவை வந்து ஒன்றா பார்க்கலாம். Thus arriving at intimate understanding of a world numbering many fools, tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself, whatever the white lies and protective friends. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஃபூலாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃபூலாக வந்து எப்படி இருக்கும் போது உன்னோட மிஸ்டேக்ஸை வந்து நீ திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ அந்த மிஸ்டேக்ஸை வந்து திருத்தும் போது இந்த வேர்ல்டில் உன்னை சுற்றி வந்து நிறைய ஃபூல்ஸ் இருக்காங்களாம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து திருத்திக்காமல் இருக்காங்களாம். ஸோ நீ வந்து உன்னோட மிஸ்டேக்ஸை நீ திருத்திக்கிட்டா உன்னை சுற்றி பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு உன்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவன் வந்து தனியாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தன் தனியாக இருந்தால் மட்டும்தான் அவனே புரிஞ்சுக்க முடியும், அவன் யார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தனியாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து அவன் எப்படி சொல்ல, அவன் வந்து என்னோட டேலண்ட் என்ன அப்படின்றத அவன் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது. அவன் மற்றவங்களுக்காக கூட அவன் வந்து பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவன் வந்து அவனுக்காக, அதாவது அவன்கிட்டயே அவன் பொய் சொல்லாமல் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத தான் இந்த ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, he may use against other people. Tell him solitude is creative if he is strong and the final decision are made in silent rooms. Tell him to be different from other people if it is come natural and easy being different. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து உன்னைய காப்பாற்றுறதுக்காக மற்றவங்க கிட்ட கூட நீ பொய் சொல்லிக்கலாம், ஆனால் நீ உனக்கு நீனே வந்து பொய் சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் வந்து தனியாக இருக்கணும், தனியாக இருந்தால் மட்டும்தான் அவனோட க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து ஓப்பன் ஆகி அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, அவன் என்ன பண்ணால் அவனுக்கு வந்து அது நல்லா இருக்கும்ன்றது அவன் அப்போ தான் வந்து புரிஞ்சுப்பான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு டிசிஷனே எடுக்க முடியல அப்படின்றப்போ ஒரு
சைலண்ட் ரூமில் அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே அவனால் ஃபைனல் டிசிஷனை எடுக்க முடியுமா. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாரு அவங்க பையன்கிட்ட, நீ வந்து எப்போவுமே தனியாக இரு, தனியாக இருந்தால் உன்னோட க்ரியேட்டிவிட்டி வந்து ஓப்பன் ஆகும், உனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற மனுஷங்க மாதிரி இல்லாமல் நீ வந்து தனியாக இரு, நீ வந்து அவங்க இப்படி இருக்காங்க நானும் அப்படி இருக்கேன் நீ இல்லாமல் நீ தனியாக இரு, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இது வந்து உனக்கு நேச்சுரலாக இருந்தாலே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், மற்றவங்க கிட்டேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீ எப்போவுமே வந்து தனியாக இரு அப்படின்றத தான் இந்த ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 2 ஸ்டான்ஸா வந்து பார்ப்போம். Let him have lazy days, seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. Then he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday and free imagination. ஸோ இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பையன் வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அவனோட மோட்டிவ், அவன் என்ன பண்ணணும், அவன் எதுக்காக இருக்கான் அப்படின்றத அவனால் டீப்பராக அவனால் யோசிக்க முடியும், நல்லா யோசிக்க முடியும். ஸோ அந்த லேசி டேஸ் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவனை பற்றியே அவனுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அவனோட நேச்சுரல் டேலண்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு டீப்பாக யோசிக்க அவனுக்கு வந்து ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த லேசி டேஸு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர், ரைட் பிரதர், பாஸ்டர், பாவ்லோ, மைக்கேல் ஃபேரடே இந்த கிரேட் மென்னை பற்றி அவனுக்கு வந்து அவனோட இமேஜினேஷன்லாம் வந்து அவன் வந்து கற்றுப்பான். ஸோ அவன் வந்து அவனை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் எப்போ அவனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானோ அப்போ தான் இந்த கிரேட் மென்னை பற்றிலாம் அவங்களோட ஒர்க்கை பற்றிலாம் இவன் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்ப்போம். Bringing changes into world resenting change, he will be lonely enough to have time for the work he knows has his own. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஒரு நாள் அவங்க பையன் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வருவான், அதாவது அவனோட புது புது ஐடியாவால் இந்த வேர்ல்டையே அவன் வந்து சேஞ்ச் பண்ணுவான். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும் போது இந்த வேர்ல்டில் எப்படின்னா இவனை வந்து எப்படியும் அவன் வந்து தனியாக தான் இருப்பான், ஒரு லோன்லி மேனாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க, அதாவது ஒரு உலகமே ஒரு சைடு போகும்போது ஒருத்த மட்டும் தனியாக வேறு சைடு போனால் என்ன பண்ணுவாங்க, அவனை ஒதுக்கி தானே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவனை ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஸோ அவன் எப்படியும் அவன் தனியாக தான் இருப்பான். பட் பரவாயில்ல, அவனுக்கு அந்த தனியாக இருந்தால் தான் அவனோட வேலையை அவன் கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸை அவன் யூஸ் பண்ணி அவனோட பர்பஸை வந்து அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க பையனுக்கு வந்து நம்ம போமோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த போம்லேருந்து போயட் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்பா எப்போவுமே பசங்களை வந்து எப்படி கைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அவங்க அட்வைஸை நம்ம கேட்டால் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்மளால் தனியாகவே லீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த போமில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்வைஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய மாரல் லெசன் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நமக்கு நினச்ச மாதிரியே இந்த வேர்ல்டை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் போயட் வந்து இந்த போமில் சொல்கிறாங்க. ஸோ இந்த போம் வந்து ரொம்ப சிம்பிளான போம் தான். இந்த ஆடியோ ஒரு தடவை நீங்கள் கேட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணாலே சூப்பராக அது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.